தற்போது சென்னை புறநகர் ரயில் சேவைகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை புறநகர் ரயில் சேவை பெரிதும் நிறுத்தப்பட்டிருக்க என்றால் பல ரயில்கள் வண்டலுடன் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. பல இடங்களில் தண்டவாளத்தில் தண்ணீர் தேங்கி இருப்பதால் ரயில்கள் மெல்ல செல்கின்ற காட்சிகள் தான் தற்போது நாம் நேரலை காட்சிகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை புறநகர் ரயில் சேவைகள் EMU ரயில் சேவைகள் பெருமளவு குறைக்கப்பட்டிருக்கிறது. என்றால் மக்களுடைய நடமாட்டம் குறைவாக இருப்பதால் குறைந்த அளவுதான் சேவைகள் ரயில் சேவை வழங்கப்பட்டிருக்கிறது. ரயில்களும் மெதுவாகவே பல இடங்களில் ஊர்ந்து செல்லும் வகையில் தான் செல்கின்றன. அந்த காட்சிகள் தான் நேரலை காட்சிகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேரலில் சென்னை புறநகர் ரயில் சேவை குறைப்பு என்ற செய்தியுடன் தலைப்பு செய்தியுடன் இந்த தகவலை நேரலை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கத்தில் ரயில் போக்குவரத்து என நமது 3 பாக்ஸஸ் என்று கூறுவார்களே, அதில் கூட நாம் போடலாம். ஒன்றிலே ரயில் சேவை, மற்றொன்றிலே விமான சேவை, அதே போன்று சாலை போக்குவரத்து, மூன்றுமே பாதிக்கப்பட்டிருக்கு என்பதை நமது நேயர்கள் ஒரே பார்வையிலே மூன்றையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு நாம் போடக்கூடிய வசதிகள் இருக்கின்றன. எனவே நிச்சயமாக அந்த மூன்றும் விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கலாம். 3 பாக்ஸஸில் ஒரே பார்வையில் 3 போக்குவரத்து, மிக முக்கியமான போக்குவரத்து, சென்னையின் முக்கியமான 3 போக்குவரத்துகள், ரயில் போக்குவரத்து, விமான போக்குவரத்து, சாலை போக்குவரத்து என 3 போக்குவரத்துமே முடங்கி இருக்கின்றன. இயல்பு நிலை முடங்கி இருக்கிறது. 3 போக்குவரத்திலும் இயல்பு நிலை முடங்கி இருக்கிறது என்பதை காண முடிகின்றது. அந்த காட்சிகளை தான் தற்போது வழங்கிக் கொண்டிருக்கிறோம். விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. புறநகர் ரயில் சேவை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், ரயில் சேவைகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சாலை போக்குவரத்தும் பெரிதும் முடக்கப்பட்டிருக்கிறது. காரணம், இந்த புயலின் காரணமாக, மழையின் காரணமாக பல இடங்களிலே இந்த போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. சாலைகள் பல இடங்களில் தண்ணீர் சாலைகளாக இருப்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று போரூரிலே அந்த பாலத்தின் கீழே தண்ணீர் சென்றிருப்பதால் அந்த பகுதியில் பல இடங்களில் வீடுகளுக்குள் நீர் உட்புகுந்திருப்பதாகவும் அந்த நேரலை காட்சிகளை தற்போது ஏற்கனவே பார்த்தோம். தற்போது மீண்டும் அந்த காட்சிகள் நமக்கு கிடைத்துக்கின்றன. கனமழைக்கு மத்தியில் அந்த ராட்சத இயந்திரம் குழாய் ஒன்று பாதிக்கப்பட்டிருக்கிறது. பெரிய குழாய் பாதிக்கப்பட்டு தண்ணீர் வெளியேறி இருக்கிறது. ஏற்கனவே மழை நீருடன் அந்த தண்ணீரும் கலந்ததால் அந்த போரூர் பாலத்திற்கு இருபுறமும் தண்ணீர் மயமாகத்தான் இருக்கிறது. சிறு ஏரிகள், சிறு குட்டைகள் போல, குளங்கள் போல காட்சியளிக்கின்றன. அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். போரூர் பாலத்தின் கீழ் தேங்கிய வெள்ளம் என்று போட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை சரி செய்வதற்காக அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த குழாயை செப்பனிட்டு அந்த சீர் செய்து அந்த அடைப்பினை சரி செய்கிற காட்சிகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த காட்சிகள் தற்போது நேரில் பார்த்தோம். தற்போது அந்த காட்சிகள் சாலை, ரயில், விமான சேவை பாதிப்பு என்ற தலைப்பு செய்தியாக நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அவசியமான இடங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்ற காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று இன்று காலையை பொறுத்த மட்டிலே ஆவின் பால் விநியோகம் என்பது 100% செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் நமது நேரலையில் தொடர்பு கொண்டு நம்மிடம் அந்த செய்தியை உறுதிப்படுத்தினார். ஆனால் நாளை எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்கிறோம். இன்றைய அளவிலே ஆவின் பால் விநியோகம் 100% செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் நாளை எப்படி இருக்கும் என்பதை மழையின் அளவு, சாலைகளுடைய பயன்பாடு ஆகியவற்றை வைத்துதான் நம்மால் கூற முடியும். தற்போதைய நிலையிலே நெருங்கும் புயல் கொட்டும் மழை என்ற ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். நெருங்கும் புயல் நெருங்க மழை கொட்டுவது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் சில இடங்களில் மழை அளவு சற்று குறைந்திருப்பதாகவும் தகவல் வந்திருக்கிறது. ஆனால் இந்த புயலின் சிறப்பு தன்மையை, தனித்துவமே அதுதான். இந்த ஃபெஞ்சல் புயல் என்பது கணிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. திடீரென மழை பெய்கிறது, திடீர் மழை நிற்கிறது. அந்த காற்றின் வேகம் அடிக்கடி தனது திசையையும் வேகத்தையும் அளவையும் பரப்பளவு வீச்சையும் மாற்றி வருவதால் அந்த மாறி வருகிறது. தற்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் கட்டுப்பாட்டு மையத்திலே, பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்திலே சென்று அந்த ஆய்வுகளை செய்தது, ஆட்சியரிடம் கலந்துரையாடி முன்னேற்பாடுகள் சரியாக இருக்கிறதா, என்னென்ன செய்திருக்கிறீர்கள், என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை செய்து தகவல் கொடுத்ததை எல்லாம் நாம் பார்க்கிறோம். தற்போது கடற்கரை சாலை, சென்னை கடற்கரை சாலையிலிருந்து நேரலை காட்சிகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. பரபரப்பாக இயங்கக்கூடிய சாலை, தற்போது ஓரிரு வாகனங்கள் மட்டுமே இயங்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் ஆய்வுப் பணிகளை பல இடங்களில் செய்து கொண்டிருக்கின்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. தற்போது அந்த சென்னை கடற்கரை சாலையிலிருந்து வருகின்ற நேரலை காட்சிகள் நமக்கு ஒரு பக்கமும், மறுபக்கத்திலே முதலமைச்சர் ஆய்வு செய்கின்ற காட்சிகள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. எனவே புயல் நெருங்க மழை கொட்டுவது அதிகரித்து கொண்டு வருகிறது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், மற்றொரு பக்கத்திலே சாலை, ரயில், விமான சேவையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பொதுமக்களுக்கு அரசாங்கம் விடுத்த வேண்டுகோள் மட்டுமல்ல, சத்தியம் டிவி சார்பிலும் ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கிறோம். தயவு செய்து யாரும் அனாவசியமாக தேவையின்றி வெளியே வர வேண்டாம். வீட்டிற்குள்ளே இருந்து
தொலைக்காட்சிகளை பாருங்கள், பொழுதுபோக்கு தொலைக்காட்சிகளை பாருங்கள், செய்தி தொலைக்காட்சிகளை பாருங்கள். குறிப்பாக சத்தியம் தொலைக்காட்சி உங்களுக்காக புயலை தொடரும் சத்தியம் டிவி என்ற பெயரில் தொடர்ந்து உடனுக்குடன் புயல் தொடர்பான அனைத்து தகவல்களையும் உண்மை தகவல்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து அந்த தகவலை பார்த்து பயன்பெறுங்கள் என்று அன்பு வேண்டுகோள் வைக்கிறோம். தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என்றால் புயல் காரணமாக மரங்கள் உடைந்து விழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, மின்சார கசிவு ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது, தண்ணீர் வெள்ளமாக இருப்பதால் வெளியே தண்ணீரில் பாதிக்கக்கூடிய வெள்ளத்திலே மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன.